அது மறைமுகமா நீங்களே கூட பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர். நாங்க அப்படி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க பண்ண நேரடியா தான் பண்ணுவோம், நேரடியா தான் மோதுவோமே தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டோம், எவனுக்கும் அஞ்சரை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்கிறத முடிவு பண்ணிக்கோ. நீ நல்லவன்னு சொல்லு, நீங்க நல்லவன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வந்து அவனுக்கு பிறந்தவன், இவன் இவனுக்கு பிறந்தவன், இவன் தப்பி பிறந்தவன், அவன் தவறி பிறந்தவன் திட்டுறதுக்கே ஆளுங்களை வைக்கிறீங்கல்ல, அதுதான் அநாகரிகத்தை. எங்களுக்கு அனுசரணையா எந்த நீதிமன்றமும் நீதிமன்ற அவமதிப்புல வந்துடும் வரட்டும். நீதிமன்றங்கள் அநீதிக்கு எதிராக இருக்கலாமே தவிர திமுக எதிராக அப்ப திமுக எங்க ஆட்சிக்கு இந்த ஃபேவரா எந்த ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கு? இதுவரை எங்க ஆட்சிக்கு என்ன ஃபேவரா வந்திருக்கு சொல்றேன். அப்புறம் திரும்ப எங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க. ஒரு நடிகை, முன்னாள் நடிகை, அந்த அவருக்கு யாரு அது நமக்கு தெரியாது. அது தெரியாதுன்னு போய் பேசக்கூடாது. சீமானுக்கு யாரு தேவையில்லாத விஷயம் சார். தேவையில்லாத விஷயம் எப்படி சொல்வா? ஏங்கண்ணே மணலுக்கு வந்து மண்ணு திருட தான் செய்வோம். வேற என்ன மசருக்கு நாங்க இருக்கிறோம்? மண்ணு கூட திருட போய் எங்களுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு கூட உரிமை இல்லையா? திருடுவாங்க சார், கொஞ்சம் மூணு திருடுவாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் மற்றும் திமுகவினுடைய ஆதரவாளர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். மேலும் அவரோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கங்கள். வணக்கம். சமீபத்தில் சீமான் அவர்கள் ரொம்ப மிக தீவிரமாக திமுகவை எதிர்த்து களமாடுவதை நம்மளால் பார்க்க முடியுது. அவருக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக திமுக சில இணைய கைக்கூலிகளை ஆன்லைனில் நியமித்து அவருக்கு எதிராக தொடர்ச்சியாக அவதூறு பரப்புவதாக சில பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? இது நீங்கள் அப்படி வச்சிருக்கீங்களா ஒரு டீமை? ஏயா எங்களை அதாவது எங்களை வந்து தூத்துறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ எங்களை வந்து தூத்துறது, எங்களுக்கு தூத்துறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. எங்களை பேசலைன்னா உங்களுக்கு நாங்க வச்சுக்கிட்டு இல்ல. நீங்க காசு கொடுத்து ஆட்களை பணியமர்த்தி ஐடி வச்சிருக்கீங்க. சீமான் பத்தி வீடியோ வந்தாலே கீழே போய் இப்படி கமெண்ட் போடுங்கன்னு ஒரு டீம் வேலை செய்துன்றாங்க. தம்பி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, எந்தெந்த கட்சியில ஐடி விங் இருக்கோ அவன் முழு நேரம் பணியாளரா தான் வேலை பார்க்கறாங்க. தன்னார்வலர் வேற, தன்னார்வலர் எவனும் ஐடி விங்ல இல்ல, எல்லாமே காசு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு. தன்னார்வலர் வந்து வேலை பார்க்க மன்னர் தின்ன தண்ணி குடிப்பான். அதனால எல்லா கட்சியிலையும் தான் வந்து ஐடி விங் ஒர்க் பண்ணுதான், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான், சிஸ்டத்தை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் அது செயல்படும். கட்சி தலைவர்களை திட்ட சொல்லி காசு எல்லா அலுவலகங்கள்லயும் இருக்கிற கட்சி அவசியம் எனக்கு தெரியும். எல்லா கட்சியும் என்ன பண்ணுதுன்னு. எல்லா ஐடி விங்கும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாங்களே தவிர அங்க ஒன்னும் இது கிடையாது. அவங்க திமுக பேர்ல வந்தா பரவாயில்ல, பேரு வேற வேற வினோதமான பேர்கள் வச்சுட்டு மறைமுகமா ஃபேக் ஐடிகள் வந்து திட்டுறாங்க. இங்க பாரு கண்ணு, ஃபேக் ஐடியில வந்துச்சு, கத்திரிக்காயில வந்துச்சுன்னா என்கிட்ட கேட்காத. நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க நேரடியா எங்க அமைப்புல இருந்து போடுறோன்னே எங்க அமைப்புல இருந்து போடுறோம். எங்களை பேக் பண்ணி எத்தனை பேர் வேணாலும் என் பேர்ல காமாட்சி நாயுடுங்கிற பேர்ல எத்தனை பேக் ஐடியா ஓபன் பண்ணி என்ன தோத்துறாங்க, ட்ரோல் பண்றாங்க, நீங்களும் பாக்குறீங்கல்ல. அப்புறம் அது மாதிரிதான் இதுவும். அது மறைமுகமா நீங்களே கூட பண்ணுவீங்க அப்படின்னு தான் சில பேர். நாங்க அப்படி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க பண்ண நேரடியா தான் பண்ணுவோம், நேரடியா தான் மோதுவோமே தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டோம், எவனுக்கும் அஞ்சரை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. மூர்த்தி சார், உங்களுடைய பதில். இந்த மாதிரி திமுக இணையதளத்தில் இயங்கக்கூடிய அந்த ஒரு கூலிப்படையினே அதை சொல்றாங்க. சொல்ல போனா ₹200 அப்படின்னால ஃபேமஸ். இவர் இன்னும் கதை விடுறாரு. அதாவதுங்க திமுக அரசு அதை பண்ணிச்சு, இதை பண்ணிச்சு, ரேஸ் விட்டுச்சு, கார் விட்டுச்சு, அதை விட்டுச்சு, இதை விட்டுச்சு அப்படின்னு நீங்கள் போடுங்க, அது நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அவன் அங்கே வச்சான், அவன் இங்கே வச்சான், அங்கே கையை நீட்டினான், அங்கே காலை நீட்டினான், அங்கே எட்டி பார்த்தான், இங்கே குளிக்கும் போது பார்த்தான் அப்படின்னு ஏன் மற்றவங்க மீது அவதூறை வீசுறீங்க? இப்போ ஐயா சொல்கிற மாதிரி சில இன்டர்வியூக்கள் வந்து ஏதாவது திமுக செய்கிற 1-2 விஷயங்களை வந்து யாராவது குறை சொன்னான்னு வச்சுங்க, கீழே போய் அசிங்கமாக வந்து கமெண்ட் போடுறது. அதுக்காகவே இவங்க ஆளை வச்சுக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நீ நல்லவன்னு சொல்லு, நீங்கள் நல்லவன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வந்து அவனுக்கு பிறந்தவன், இவன் இவனுக்கு பிறந்தவன், இவன் தப்பி பிறந்தவன், அவன் தவறி பிறந்தவன் திட்டுறதுக்கே ஆளுங்களை வைக்கிறீங்கல்ல, அதுதான் அநாகரிகத்தை. திமுகவினுடைய அந்த பேர்ல வர்றது இல்லை. அதான் இங்க டைனோசர்,
பாக்டீரியா, இப்படி பல பேர்கள்ல வர்றாங்க. அதான் இப்ப கேள்வி. அப்ப ஏன்னா இப்ப திமுக பேர்ல வந்தா பாரு, திமுக காரங்க பாரு எப்படி அநாகரிகமா பேசுறாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா இங்க அநாகரிகமா பேசுறவங்க எல்லாமே அவன் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயா, திமுக அவன் அதிகமா பேசுவான். எப்பா அவருக்கு தான் பொழுது போல எங்களை பத்தி தூத்துறாருன்னா நீ நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. பாரு, 100க்கு 100 எங்களுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் யாரும் அது போன்ற ஒரு தவறான செய்தியை பரப்புவாங்க. அது யாரு பண்றாங்கன்னா சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட். அது சைபர் கிரைம் அதை கவனிச்சு யாரு என்ன வேலை சைபர் கிரைமுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா சைபர் கிரைம் போலீஸா தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஐயா, அது மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஆளும் தரப்பினர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது உடனே ப்ராசஸ் பண்ணி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனா எதிர் தரப்பினர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது கிடப்பிலே போடப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதையும் நாம் தமிழரே சொல்றாங்க. சரி, நீ ஏன் இப்பதான் நீதிமன்றம் இருக்குல்ல, நீதிமன்றத்துக்கு போங்க. அங்க போனாலும் எதுவும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீதிமன்றம் இந்த ஆளுகின்ற அரசுக்கு எதிராக தான் இன்றைக்கு நீதிமன்றங்கள் செயல்படுதே தவிர எங்களுக்கு அனுசரணையா எந்த நீதிமன்றமும் அவமதிப்புல வந்துடும் வரட்டும். நீதிமன்றங்கள் அநீதிக்கு எதிராக இருக்கலாமே தவிர திமுக திமுக ஆட்சிக்கு இந்த ஃபேவரா எந்த ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கு? இதுவரை எங்க ஆட்சிக்கு என்ன ஃபேவரா வந்திருக்கு? எல்லாம் எங்களுக்கு எதிராக தான் ஜட்ஜ்மென்ட் அநியாயமா செய்றீங்கன்னு அர்த்தம். அப்ப நீ அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? ஐயா, உயர்நீதிமன்றம் 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கிறது காவல்துறைக்கு தெரியுதா தெரியலையான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும், கேட்டுச்சு சொல்லல. ஆனா இது காவல்துறைக்கு இது கொடுத்த ஒரு கொட்டு. காவல் மந்திரிக்கும் கொடுத்த ஒரு எல்லாத்துக்கும் தான். காவல்துறை இது கண்ணியமா நம்ம காவல்துறை இருக்குது. அந்த காவல்துறை இத சரியான முறையில கையாளலைங்கிறத அந்த நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த அரசு மீது எப்பயுமே வெஞ்சன்ஸோட தான் செயல்படுதுன்னு நான் தான் சொல்றேன். அப்புறம் திரும்ப எங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க. அது எப்படி நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி ஐயாவுக்கு வழக்கு வந்துடும் நாளைக்கு. ஆமா, ஐயாவுக்கு வழக்கு வருது, நீ எடுத்து கொடு. நாங்க பாட்டு பிச்சைல வந்தவங்க தானே. இங்க பாரு, ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீதிமன்றங்கள் அவங்க நீதிபதியை பரிபாலனம் பண்றாங்க. நான் என்ன சொன்னேன், அரசு காவல்துறை இல்ல, காவல்துறை நீ என்ன சொன்ன, காவல்துறையில சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கலன்னு சொன்ன. நான் என்ன சொன்னேன், நீதிமன்றத்துக்கு போய் வாங்கிட்டு வா சொன்னேன். அதுக்கு நீ என்னத்துக்கு சொன்ன, நீதிமன்றத்துக்கு போன்னு தானே நான் சொன்னேன். இப்ப கேள்வி என்னங்கய்யா, ஸ்டாலின் அவர்களே சித்தரித்து ஒரு படம் ஒண்ணு போட்டாங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் இப்படி போட்டாங்கன்னு சொல்லி உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது. அந்த ட்வீட்டை டேக் பண்ணி போட்டாலே அடுத்த நாள் கைதுன்ற செய்தி நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பிற கட்சி தலைவர்களை இதே திமுக ஆதரவாளர்கள் மிகவும் கொச்சையா படம் பகிர்றாங்க, மார்பிங் பண்ணி போடுறாங்க. அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது ஏன்? முதலமைச்சர் என்பது அது ஒரு அரசு உடைய அதிகாரியா தான் அவரை பார்க்கணும். திமுக தலைவர் அவர் தானே. அதான் திமுக தலைவர் அவர் தான். அதனால நீங்க அந்த கட்சியினுடைய முதலமைச்சரை கேலி சித்திரம் போட்டது தவறுன்னு வேணா அவங்க பண்ணலாம். மற்றவங்களை என்ன பேர்ல போட்டாங்கலாம் யாரும் நடவடிக்கை. என்னை பத்தி நீ உங்க சேனல்ல போடாததா, மத்த சேனல்ல போடாதா, எத்தனை சேனல்ல என்ன போடுறாங்க. நேற்று ஒருத்தன் பேசியிருக்கான் ரொம்ப அசிங்கமா, தற்செயல நான் படிக்க வேண்டியதா போச்சு அந்த விளம்பரத்தை. நீங்கள் நானும் பேசின ஒரு சேனல்ல தான் அவ்வளவு அசிங்கமா என் குடும்பத்தை பத்தி பேசியிருக்கான். நான் அவன் பேர்ல கேஸ் போட்டேன். அவனுக்கு சாதாரண ஒன்னையெல்லாம் பார்த்தேன்னா அவனை வெட்டியே கொண்டு விடுவான். அந்த அளவுக்கு எழுதியிருக்கான், அசிங்கமா கமெண்ட் போட்டிருக்கான். புரியுதா? ரிட்டன் கமெண்ட் போட்டிருக்கான். சோ அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டுல முட்டாள்கள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வலிக்குது, அவ போட்டது தப்புயா. இதே மாதிரி நீங்க மத்தவங்களை போட சொல்றீங்கல்ல, நாங்க யாரையும் போட சொல்லலைங்கிறது தான் நான் உறுதிப்படுத்துறேன். எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். இப்போ சீமான் ஒரு கண்டென்ட் வருதுன்னு வச்சுங்க, சீமான் கிட்ட போய் ஏய் நீ விஜயலட்சுமி இதுல குச்சவன் தானே, நீ அதை பார்த்தவன் தானே, இதை பார்த்தவன் தானே யார் போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எதிர் தரப்பினர் ஐயாவுடைய எப்படி நம்ம விஜயலட்சுமி அவன் கூட்டிட்டு நேரடியா எடுத்தானே பேட்டி எடுத்தானா இல்லையா? யாரோ ஒரு தம்பி தானே எடுத்துச்சு. அப்புறம் எடுக்கிறாங்க அவங்க எங்களை கட்சின்றான், திராவிட கழகம் சொல்றான். அவன் திராவிட கழகத்துல இருந்தா அந்த இது நடத்துது, அதன் மூலியமா தான் எடுக்கிறான். அவங்கள விட்டு போட்டு எங்க கட்சியையும் எங்களையும் நீங்க தூத்துவது எந்த வழியிலும் நியாயம் இல்லைங்கய்யா. இதை எப்படி நான் உறுதிப்படுத்துறேன்னா, இப்போ இந்த சண்டாளன்ற வார்த்தை குறித்த சர்ச்சையில் ஏதோ இப்போ சீமான் பேசினார் போனார் அது ஒரு இஷ்யூ ஓடுதுன்னு வச்சுங்க. ஏங்க சுபவி கூட்டம் போட்டு அந்த பொம்பளை பற்றி நம்ம பேசணும்,
விஜயலட்சுமி பற்றி பேசணும் அப்படின்னு பொது வெளியில் பேசுகிறத நம்ம பார்த்தோம். அப்போது விஜயலட்சுமி கமெண்ட் போடுறவங்களாம் யாராக இருக்கணும்? இந்த தரப்பினர் தானே இருக்கணும். இது சரியானு கேட்குறேன் நான். என்ன சொல்றாங்க, தனிப்பட்ட விமர்சனமோ இதை பண்றதுக்கு திமுகவே இதை வந்து மறைமுகமா ஊக்குவிக்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விஜயலட்சுமி யாரு? ஒரு நடிகை, முன்னாள் நடிகை. அந்த அவருக்கு யாரு அது நமக்கு தெரியாது. அது தெரியாதுன்னு போய் பேசக்கூடாது. சீமானுக்கு யாரு? தேவையில்லாத விஷயம் சார். தேவையில்லாத விஷயம் எப்படி சொல்வா? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். சும்மா இருப்பான். ஒரு கட்சியினுடைய தலைவர். சரி, ஒரு அபலை பெண்ணை வந்து அழுகிறான், அவளுக்கு ஆதரவு கொடுக்க நீதிமன்றத்துக்கு போன நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றப்ப இங்க பாரு, அன்றைக்கு காவல்துறையில வந்து என்ன பண்ணாங்க, நான் அந்த பொண்ணுக்கு அழுத்தம் கொடுத்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணு பணம் கொடுக்கலன்றா, டெய்லி நான் குறை சொல்றான். அத வந்து ஒரு பெண்ணு வந்து பேசும்போது இன்னைக்கு கேரளால இன்னைக்கு என்னாச்சு? அது மாதிரிதான் இங்கேயும். இப்ப அதன் பேர நடவடிக்கை எடுத்தோம்னா என்ன பசுவீங்க? வேணும் எஃப்ஐஆர் போடு. ஏன் இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு அவதூறு பரப்புற? அவளுக்கு இவ்வளவு பெரிய ஆழம், இவ்வளவு பெரிய அகலம் அப்படி ஏன் நீ போடுற? சீமா இப்ப காமாட்சி 70 வயசு ஆகுது. 70 வயசுல இவர் எத்தனை கிணறு தாண்டி இருப்பாரு? நம்மளாம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஐயா சொல்லுவாங்க. இல்ல ஆதாரம் இருக்கு. பழைய ஹிஸ்டரிலாம் இப்ப இவங்களுக்கு இவர் கட்சியில இருந்து இல்ல இவருக்கு வேண்டாதவங்களாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதை வாங்கி நம்ம பேச முடியுமா? பேசுங்க ஏங்க, பேசுங்க. அது நடந்திருக்கும், நடக்காம இருக்கும். ஏங்க அந்த வயசுல ஐயா ஒரு 30 வயசுல எகிரி இருப்பாருங்க, ஒரு 10 அடி எகிரி இருப்பாரு. இப்ப 70 வயசு ஆகி போச்சு. அந்த காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி காமாட்சி நாயுடு 10 அடி எகிரினாரு. நல்லா இருக்குமா? அது தேவையில்லாத ஒன்றும் ஒரு நாகரிகம் வேணா நமக்கு. காமாட்சி நாயுடுங்கிறவன் தனிப்பட்ட மனிதன். நாயுடு பேரவை தலைவருங்க, ஒரு திமுக முக்கிய நபருங்க. இவர் எப்படி இவர் 10 அடி தாண்டினாரு? அது அவர் இஷ்டப்பட்டு தாண்டினாருப்பா. திமுக என்ற கோலை வச்சுதான் தாண்டி இருப்பாரு. அதுக்கு அது வந்து பக்கபலமா இருந்திருக்கும். நம்ம அதை பேசலங்க. அந்த மாதிரி ஏன் நீங்க பேசுறீங்கன்னு தான் சொல்றோம். பாருங்க, அவரு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர். அவரு கட்சி நீட்டினா மட்டும் தப்பா? இவங்க கையை நீட்டலாமா? சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாதுங்க. சொல்லணும். நீங்க அப்படி நாகரிகம் இல்ல, கத்திரிக்காய் பயப்படுறீங்க. பயப்படுறீங்க அதை சொன்னா அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? எங்க நீங்க உண்மையிலேயே ஒரு ஆண்மகன் தானே? நீங்க சொல்லுங்க. உங்க வில்பத்தை எல்லாம் நாங்க சொல்லணும். சொல்லுங்க. இப்ப ஐயா அவங்களுக்கு அது பெருமை. அந்த காலத்துல நாங்க அப்படி ஐயா ரொம்ப நாகரிகம் இல்லாத. சரி, நம்ம விட்டுலாங்க. ஐயா ஒண்ணு சொன்னாங்க, ஒரு அவளை பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நாங்க வந்து விஜயலட்சுமி விஷயத்தை கொண்டு வரோம்ன்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க கொண்டு வரோம்னு சொல்லல. இல்ல, நீங்க வந்து ஏன் நாங்க கமெண்ட் போடுறோம் விஜயலட்சுமி விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அவங்க நீதி கேட்கறாங்க, நாங்க அவங்களை ஆதரிக்கிறோம். நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லல. அது திராவிட கழகத்துல இருந்து அவங்க தான், அந்த பையன் தான் பேட்டி எடுத்து போட்டான். சரிங்கய்யா, அதன் பேட்டி விட்டுருங்க. பொதுவாகவே விஜயலட்சுமி வீடியோ வந்துச்சுன்னா ஷேர் பண்றது அதிகமா யாரு? ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. நான் கட்சியினர்னு சொல்லல, ஆதரவாளர்கள்னு சொல்றேன். ஆதரவாளர்கள் எல்லாத்துக்கும் தாங்க ஷேர் பண்ணுவாங்க. அதத்தாங்க சொல்றேன். அது சீமான் மீது 1 கோடிக்கு மேல பாக்குறான். 1 கோடி பேர் பாக்குறான். நானும் மூர்த்தியும் வந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மிஞ்சி போனா ஒரு 50,000 கூட போக மாட்டேங்குது. அது லட்சக்கணக்கா போகுது. அந்த 1 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, அது நம்ம கழக உடன்பிறப்புகள் தான் என்பது ஒரு தகவல் சொல்லுகிறது. அது எப்படியா போகுது. இவனுங்கெல்லாம் பக்கத்துல சத்தம் கேட்டா ஜன்னல்ல காதை வச்சு கேட்கறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். அதால இவங்க இப்படித்தான் சார் இருப்பாங்க. இவங்க இதுக்கு ஒரு நியாயம் வேற கற்பிக்கிறாங்க பாருங்க. அது எவனோ ஒருத்தர் லூசு போய் செஞ்சுட்டான், அது வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு அது சரிதான் சார். நிச்சயமா நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்க. ஐயா கூட சினிமாக்காரர் தான், கையை நீட்டாம வந்துருப்பாரு. சொல்லுங்க, மனத்தாச்சுட்டு சொல்லுங்க. நம்ம சொல்ல முடியாது இல்ல, நம்ம நாகரிகம் இருந்து சொல்ல மாட்டோம். இவங்களுக்கு அது ஏது? நிச்சயமா சார். ஐயா, நான் உங்கள்கிட்ட இன்னொரு ஒப்பீட்டோட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பநிதி அவர்களும் இன்னொரு பெண்ணும் இருக்குமே புகைப்படம் சமூகத்தில் வைரல் ஆச்சு. அது குறித்து சீமான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அது நமக்கு தேவையில்லாத விஷயம், அது தனிப்பட்ட விஷயம், நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லி பக்குவமும் விலகி போயிட்டாரு. அதே விஷயம் சீமானுக்கு நடக்கும்போது நீங்க போட்டு வாங்க அடிக்கிறீங்க. இதுதான் முரணா இருக்கு. நாங்க அடிக்கல கண்ணு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ரொம்ப பேர் கூட சொன்னா காமாட்சி நாயக்கர் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாருன்னு பேசினாங்க.
இன்னைக்கு உண்மையிலேயே அந்த பொண்ணு கூட நான் போன்ல கூட பேசுனது இல்ல. அப்படி தான் கூட நான் வீரலட்சுமி தான் போன்ல கூப்பிட்டு ஏமா இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்னு அந்த பொண்ணை தான் நான் சத்தம் கொஞ்சம் அண்டால ஒரு வேண்டுகோள் வச்சேன், இப்படி எல்லாம் செய்யாதம்மா பேசாதம்மான்னு அந்த பொண்ணுக்கு தான் போன் போட்டேனே தவிர விஜயலட்சுமி நம்பரே எனக்கு தெரியாது, அதுகிட்ட நான் பேசல. ஆனா நான் தான் ஊக்குவிக்கிறேன்னெல்லாம் பேசலானுங்க. நான் சிங்கப்பர்க்கன்னு நான் சீமானுக்கு எதிரி இல்ல, நான் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நான் எதிரி இல்லை. எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான். எல்லாரும் நான் எல்லாத்துக்கூடயும் பேசுவேன், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பழகுவேன். நான் அதுதான், நான் எல்லாத்துக்கூடயும் நட்பா தான் இருப்பேன், யாரையும் எதிரிய கண்ணாட்டத்துல பாக்குறது இல்ல. ஆகையினால இவர் பேசுற மாதிரி ஊக்குவிக்க மாட்டார், ஊக்குவிப்பாரு. ஐயா அது புரியுதுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சதோன்னு. ஒரு சினிமாக்காரர் தானே நீங்க, ப்ரொடியூசர் தானே, அதுக்காக இதனால கேரளால படம் இருந்தாரா நான் இவர் பேர் வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல வரும்போது இவர் பேர் வருதா இல்லையான்னு பாருங்க பாப்போம். ஐயா நிறைவா வந்து ஒரே ஒரு கேள்வி, நீங்க பண்ணல, திமுக பண்ணல, நம்ம ஒத்துக்கலாம். அப்படி செய்தவர்கள் இல்ல நான் கடந்த ஐயா அடுத்த கேள்வி முன் வைக்கிறேன். நான் அப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க பண்ணல, நீங்க சட்டில கேள்வி முடிச்சிடறேன் சார். அப்படி பண்ணல அப்படின்னா அப்படி பண்றவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு நினைக்கிறீங்க, சரி நினைக்கிறீங்க? தப்புன்னு சொல்றீங்களா? வெளிப்படையா நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் முதல்ல பேராதீங்க, ஒரே வார்த்தை தப்பு. அப்படி என்றால் இப்படி செய்யறவங்க யாராவது நீங்க செய்யலாமா? இல்ல அவங்க செய்யலன்னு அவங்க மறுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி செய்யறவங்க தப்புன்றீங்க, அது யார் செய்யறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவர்கள் தப்புன்றதை நீங்களே சொல்றீங்க, திமுக செய்தால் அதுவும் தவறுன்றதை ஏன் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். என்ன இருக்கு? சரிங்க, இந்த விஷயத்தை நம்ம பேசிட்டோம். அடுத்து சேலம் திமுகவினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம், அவரு முன்னாள் எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு கட்சி கூட்ட மேடையில் பேசும் பொழுது மாட்டிக்காம மணல் ஓட்டுங்க, கட்சி காப்பாத்தல பின்னாடி வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையா சொல்றாரு. அந்த மாட்டிக்காம மணல் ஓட்டுறதுன்னு என்னங்கய்யா? கண்ணு அது மார்பிங் பண்ண ஸ்பீச். மார்பிங் தான், அவர் பேசல, ஊடகங்கள்ல வந்திருக்கு, அவர் பேசல, ஊடகத்துல எல்லாத்துலயும் போட்டு விட்டுருக்காங்க. கேஸ் போடுங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவர் என்ன முட்டாளா? செந்தில் பாலாஜி வச்சு சொன்னாரு அப்படியே பேசுவாங்க, யாரா பேசுவாங்களா? அப்படி ஏற்கனவே நாங்க இங்க இந்த மணல்னால நாங்க இங்க கலெக்டர்கள் எல்லாம் பதில் சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள போய் உக்காந்துருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்துல சிவலிங்கம் எக்ஸ் எம்எல்ஏ வேற அவரு அவரு பேசல, நான் போன் பண்ணி பேசிட்டேன், நான் அண்ணன் நான் அப்படி பேசல அப்படின்னு என்கிட்ட. ஐயா என்ன சார் நீங்க சொல்லுங்க, பதில் அது மாஃபிங் தான் அப்படின்னு சொல்லிட்டார் சார். இங்க பாருங்க, அவர் பேசுனதை கட் பண்ணி வேற மாதிரி சோடிச்சு போட்டா அந்த அண்ணா திமுக ஆட்கள். வேற என்ன பேசுனாரு? வேற என்ன பேசுனாரு? அந்த நான் போன் போட்டு தரேன், பேசுங்க, ரூமுக்கு வாங்க, நான் போன் போட்டு தரேன். ரூம்ல போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது? மூர்த்தி சார், மாட்டிக்காம மணல் ஓட்டுறதுன்னா என்ன? அது ஃபேக்கா உண்மையா? மாட்டிக்கினால ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் கருத்தர் ஒரு பாட்டு இருக்குல்ல, அதான் ஞாபகம் வருது. மாட்டினோடனே மாஃபிங்ட்டாரு. ஏங்க எலெக்ஷன் ரிசல்ட் எண்ணி முடிஞ்சவனே நீ மண்ணை அள்ளிக்கோ, 11 மணிக்கு நீ போய் வண்டியை ஓட்டலாம், வண்டி ஓடலான்னு சொன்னவங்க தானங்க இவங்க. அது இன்னொரு எம்பி கூட அப்படி தான் பேசினாரு. எல்லாரும் அதிகாரி கண்ட்ரோல் ஓட்டோம், நான் அதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன், உங்கள் இஷ்டம் போல பண்ணீங்கன்னு சொன்னவர் தானங்க. பொய்யா புடுங்குறாங்க பாருங்க. ஏங்கண்ணே மணலுக்கு வந்து வச்சுன்னா மண்ணு திருட தான் சார் செய்வான். வேற என்ன மசருக்கு நாங்கள் இருக்கிறோம்? மண்ணு கூட திருட போய் எங்களுக்கு உரிமை இல்லையா? அதற்கு கூட உரிமை இல்லையா? திருடுவாங்க சார், கொஞ்சம் மூலம் திருடுவாங்க. உருவ முட்டா சுரண்டி இந்த பக்கம் தோண்டி அந்த வேர்ல்டோட அந்த குளோபோட அடுத்த முனைக்கு போற அளவுக்கு திருட மாட்டாங்க. அளவா திருடுவோம், அளவா திருடுவாங்க, அளவா செய்வாங்க. அதுக்கு தானே கட்சிக்காரங்க. அரசியல்னாலே இல்ல, அவர் வந்து ஒரு நாசுக்கா ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறாரு, நீங்க மாட்டிக்காம திறமையா பண்ணுங்க, அப்புறம் கட்சி காப்பாத்தலும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப கட்சிக்கு ஒரு கங்கம் வந்துடக்கூடாது, நீங்களும் மகிழ்ச்சியா இருந்துக்கன்ற மாதிரி. அதுக்கு என்னன்னா, இப்போ எல்லாரும் போனை வச்சு அலையிறான். இப்போ நீங்க போன வாரத்தோட ஒரு பையன் மண்ணு வண்டி முன்னாடி நின்று பிரச்சனை பண்றான். இப்போ ஃபோட்டோ கேமரா இருக்குல்ல, இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனு, அவன் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடுறான். இப்போ வண்டியில் உதயசூரியன் போட்டு வண்டி நிற்கிதுன்னா அதையும் எடுத்து போட்டுடுறான். அதெல்லாம் பார்த்து பக்குவமாக செய்யுங்கப்பா. ஆமாம், திருடுங்க, பக்குவமாக திருடுங்க. லாரியில கூட உதயசூரியன் சின்ன வந்துருச்சுன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமாக இருக்கக்கூடியவர்கள், அப்டேட் ஆகணும். ஆமாம், அப்டேட்டில் இருக்கணும். இல்லை, நம்ம கட்சிக்கு பேரே விஞ்ஞானபூர்வமான கட்சி. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டன் போல்டாக மாட்டிக்கிங்கன்னா நல்லது இல்லைல்ல. நீ அப்படி காட்டன் போல்டா மாட்டினா நீ திமுக காரனே இல்லை, நீ அடிப்படை தகுதியை இழைக்கிறாய். நம்ம தகுதியை விஞ்ஞானபூர்வமாக செய்யக்கூடிய நபர்கள் என்று பேர் எடுத்தவர்கள் நாம. அப்படின்னு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. சார், கட்சியினுடைய பாரம்பரியத்தெல்லாம் சொல்லி விஞ்ஞானபூர்வமா மாட்டிக்காம தப்பு பண்றதுல கில்லாடிங்கிறாங்க, உங்க பதில் என்ன?
இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இல்ல நீங்க நாங்க ஒரு தவறு செய்ய மாட்டோம்னு சொல்ல போறீங்க, அதை கொஞ்சம் வெளிப்படையா விளக்கமா சொல்லி. அவர் மனசாட்சி குத்துது அவரை. பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. மணல் போய் ஆத்துல அள்ளுறது அப்படின்னா அதுக்கு எத்தனை நடைமுறை சாத்தியம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதுக்கு வந்து கனிம வளத்துறையில போய் சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அப்புறம் இதெல்லாம் தெரியும் சார், விடுங்க சார். இதெல்லாம் ஒரு மேட்ரா சார் நமக்கு? உங்க பொன்முடியே அந்த லைசன்ஸ் கொடுக்குறத வீட்டுல வச்சே அவனுக்கு 2 கோடி இவனுக்கு 2 கோடி அப்படின்னு தான் இப்ப கேஸ் நடந்துனுக்குது இந்த சவுடு மண்ணான விவகாரத்துல. என்ன சார் நீங்க? ஏங்க நான் என்ன கேட்குறேன், அப்புறம் இதை கூட தொண்டனில் ஊக்குவிக்கிறதுக்கு சில வார்த்தைகளை பேச 4800 கோடி என்னமோ பில்லை கட்டிட்டு 60,000 கோடி அமுக்கினீங்களாமே. அவன் ஐஐடியிலேருந்து நாசாவிலேருந்து புகைப்படம் எடுத்து அளவெடுக்கிறான். இவங்க சும்மா இங்க உட்காந்து நாங்க அப்படி அதைத்தாங்க சாட்டலைட் மூலியமா இப்ப பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நாங்க போய் மணல் திருடுறதுக்கு எங்க தொண்டன் போவானா? எங்க போனா? அதைத்தான் சொல்ல வரேன். சாட்டலைட் பாக்குறாங்க, சாட்டலைட்ல மறைக்கிற மாதிரி ஒரு டெக்னிக் நம்ம கிட்ட இருக்குடா. அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒரு டெக்னிக்கும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. சாட்டலைட் ஒன்னும் தெரியாது. இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது சாட்டலைட் படம் பிடிச்சிடும், புரிஞ்சுக்கோங்க. உங்க வேலூர்ல தான் மண்ணு திருட்டுக்கு டிக்ஷனரி போட்டவங்க நீங்க அப்படின்னு உங்க கட்சிக்காரனே ஒருத்தன் சொன்னான். எல்லாமே பேசுவானுங்க நாக்குல. அதுக்காக இறைவன் அதிமுக ஆட்சி கூட மண் எடுக்கப்பட்டது சார். நம்ம யாரும் அவங்களாம் ரொம்ப உத்தவங்க எல்லாம் சொல்லுவாரு சார். கொஞ்சம் பார்த்து பழக்கருப்பையா ஒன்று சொல்லுவாரு, எங்கடா இவ்வளவு நேரம் பழக்கருப்பையா இழுக்கலையேன்னு பார்த்தேன். அவங்க கம்பல் எடுத்தாங்கன்னா இவங்க காதோட எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி காது பாட்டு சம்பத்து கூட சொல்லுவாரு, வேர்க்கடலை வேரோட அப்படி இருக்கு, வேர்க்கடலை மட்டும் எப்ப கடலை அப்படியே இருக்கும். பசி எடுத்தவன் கடலை பிடிக்க திம்பா, ஆனா கொச்சையா சொல்லி செடி அப்படியே இருக்கும், உள்ள இருக்கிற பருப்பு எடுத்துருவாரு. இல்ல இதெல்லாம் நீங்களே சிரிச்சா எப்படிங்க? அதுக்கு அப்படி சொன்னவர் இப்ப இவங்க கூட தான் இருக்கிறாரு. அதான் கரெக்ட். அதனால ஐயா பதில் சொல்ல முடியாம கையை கட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராஜ்ய சம்பந்தி கூட தான் இருக்கிறாரு. சரி ஐயா, அதாவது நாஞ்சில் சம்பத் இருக்காரு, அவர் சொன்னபோது அவரு கிராமத்துக்காரரு, அதனால அந்த விவசாயத்துல ஒரு பழமொழியை அவர் சொல்லியிருக்காரு. ரயில் தண்டவாளத்துல செடி இருக்கும், வரலாறு. ஆமாங்க, செடி இருக்கு, கடலையில இருக்க கடலை கூட இருக்கும், உள்ள இருக்க பார்ப்ப மாத்திரம். ஆமா, அது யார் சொல்றாரு? திமுகவினர். அவரு அந்த கட்சியில இருக்கும்போது குறிப்பிட்டு ஒரு கொச்சையா பேசினாரு. மதிமுகல இருக்கும்போது அவர் பேசினாரு. இப்ப திமுகவுக்கு வந்துட்டாரு. அதனால நாக்குல ஏன் உனக்கு எலும்பு இல்லாம நரம்பு இல்லாம படைச்சிருக்காங்க. அந்த கருத்து குறித்து உங்க கருத்து என்ன? எங்க கருத்து என்ன? அதெல்லாம் தவறு, அதுவும் தவறு. திமுக அப்படி கிடையாது. திமுக மாதிரி ஒரு யோக்கியமான ஒரு அப்பலுக்கற்ற ஒரு அரசியல் கட்சியை இனிமே யாரும் தோற்றுவிக்க. உங்களுடைய உதட்டோரம் லேசாக ஒரு சிரிப்பு தெரிகிறது. அந்த கள்ள சிரிப்பு அப்படி கள்ள சிரிப்பு இல்ல. நம்ம எது சொன்னாலும் நம்புறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க பாருங்க, நீங்க நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது விஞ்ஞான ஊழல் இவர் சொல்றாரு பாருங்க. கமிஷன்ல சொன்னா, கத்திரிக்காயில சொன்னா, எங்களை பொறுத்த மட்டிலும் ஊழல்னா என்னன்னே தெரியாத ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. சரியா? ஆகவே திராவிட மாடல் ஆட்சியை நீங்கள் தவறாக பேசாதீங்க, களங்கம் விளைவிக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல இயலும். ஐயா ஒரே முழு பூசணிக்காவை மறைப்பது போன்று மீது குறை சொல்வது கண்ணகியின் கற்பு மீது சந்தேகம் கொள்வதற்கு சமம். ஓகேங்க, இப்போ அதை பத்தி பேசிட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சமீபமா ஊடகங்களை பேச பொருளா இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள்ல மட்டும் விளம்பரங்களுக்கு 225 கோடி செலவு செய்திருக்காங்க. அது அரசு சார்பாக பத்திரிகைகள் கொடுத்த விளம்பரமா இருக்கட்டும், அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்திய விஷயங்களா இருக்கட்டும். ஆனா 225 கோடி, இவ்வளவு விளம்பரம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான கேள்வி. ஒன்றிய அரசு எத்தனை கோடி செலவு பண்ணுச்சு? ஒன்றிய அரசு எத்தனை கோடி போற ஜட்டி விலையா தெரியுமா? தெரியாது இல்ல, அவருக்கு தெரியாது. அவர் போன ட்ரெஸ் ஒரு நேரத்துக்கு அந்த ஜட்டி விலை இருக்கட்டும், அவர் ஒரு நேரத்துக்கு அவருக்கு மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி மாட்டி விடுறாங்க பாருங்க. அது மட்டுமே 60 லட்சம். எவ்வளோ? 60 லட்சம் ஒரு நாளைக்கு. ஐயா ஒரு நாளைக்கு 60 லட்சம். ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. 60 லட்சமா மாட்டி விடுறோம் உனக்கு?
ஆமாங்க, மாட்டி விடுறவனுக்கு இல்ல அந்த அந்த இதை தச்சு கிச்சு எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அதை மாட்டி மேக்கப் எல்லாம் போட்டு அனுப்புறான்ல, அதுக்கு 60 லட்சம். ஒரு நாளைக்கு எப்படி 60 லட்ச ரூபாய்க்கு துணி போடுறோம்? பண்ணுறான்ல. ஏங்க தங்கத்துல நெஞ்சு போட்டால் தானே அந்த ஆளு தங்கத்துல. பாஜக என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வந்து பொய்யா பரப்புறாங்க. அதெல்லாம் இல்ல கண்ணு, இப்ப அரசு பணத்துல வருது இல்ல, இப்ப வருது ஆடிட்ல வருது இல்ல. ஒரு ஆளு வாட்ச் பில்லு கட்டாரு, என்ன கதாச்சு தெரியுது இல்ல, கொஞ்சம் கவனமா பேசு. இருங்க, வாட்ச் பில்லு கொடுத்தாராங்க, கவனமா பேசுங்க. கவனமா கத்திரிக்காய் கேட்டோம், அடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். இங்க பாருங்க, வயசான காலத்துல இங்க பாருங்க, சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு நாள் இங்க பாருங்க கண்ணு, ஒருத்தர் இடி ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கதை முடிய போகுதுன்னு நக்கீரன்லயே போட்டான். இப்போ கவனமா ஒண்ணும் இல்ல கண்ணு, இந்த பிரதமரா சொல்லுங்க தொட்டுப்பார் சிண்டிப்பார் இல்ல 3வது முறையா பிரதமரா வந்தாரு. எத்தனை நாள் தமிழ்நாட்டுல இந்தியால இருந்திருக்காரு சொல்லுங்க? எத்தனை நாள்? ஒரு தம்மா தொண்டு ஸ்டேட்டுக்கு இருக்கிற முதல்வரே அங்கங்க போய் அத்தனை அங்கங்க எத்தனை தடவை போனாரு, எத்தனை நாள் போனாரு? மொத்தமே இன்னைக்கு ஒரு வாரம், அன்னைக்கு ஒரு 4 நாள், மொத்தமே 11 நாள் தான் இவர் வெளிநாடு. அவர் வந்து வருஷம் பூராமே வெளிநாட்டுல தான் இருக்காரு, உள்நாட்டுக்கே வர மக்களை கண்டுகொள்ளாமல் மோடி சென்று விட்டாருன்னு வச்சுப்போமே. உண்மைதானே அது? இந்த குற்றச்சாட்டுக்கு வாங்க, இந்த இதுக்கு வாங்க, என்னது விளம்பரத்துக்கு செலவு, விளம்பரத்துக்கு ஏங்கண்ணே? ஒரு அரசு வந்து விளம்பரம் பண்ணாம ஒரு அரசு எப்படி ஆட்சி பண்ண இயலும்? அதான் மக்களுக்கு புரிய வைக்கணும்னா இந்த விளம்பரம் தான் கொடுக்கணும். ஐயா, இது வந்து மக்கள் கொண்டு சேர்ப்பதற்காக இல்ல. அப்புறம் கழக ஆட்சியை பாருங்கள், சாதனையை பாருங்கள், நீங்க ஒட்டுன அந்த பேனர் எல்லாத்தையுமே சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு நீங்க பண்றீங்க. எங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு இல்ல, ஆட்சியை விளம்பரப்படுத்துறதுக்கு. எல்லாம் ஒண்ணுதாங்கய்யா. ஆட்சி கட்சி பேரை போட்டிருந்தா கேட்கணும், நீ திராவிட முன்னேற்ற கழகம்னு போட்டிருந்தா கேட்கணும். இது தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்றோம். தமிழ்நாடு முத்திரைக்கு தான் நம்ம ஸ்டாலின் அவர் சின்னவரோட படமும் நிறைய இடத்துல அதிகமா இருக்கு கண்ணே. இங்க பாருங்க, இது எல்லாமே அரசு சின்னத்தை போட்டு கொடுக்கக்கூடிய விளம்பரம். இது அரசு விளம்பரத்துக்கு எங்களுக்கு வந்து இது பாருங்க. என்னங்க ஒரு விளம்பரத்துக்கு நாங்க இப்போ ஒரு 250 கோடி ரூபாய் ஒரே ஒரு ஆசைக்கு விளம்பரத்துக்கு 250 கோடி ஒரே ஷாட்ல செலவு பண்ணோம். ஒரு ஷாட்ல நீங்க போய் 250 கோடி போய் பெரிய காசா சொல்றீங்க. நீங்க என்ன மட்டும் சொல்றீங்கன்னு புரியுது, ஆனா இருந்தாலும் நம்ம நாங்க வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக்கலா வந்து ஆட்சி பண்ணணும். ஐயா, போன ஆட்சியோட அதிகம்ன்றாங்க, அதனாலதான் குற்றச்சாட்டே வருது. போன ஆட்சியை காட்டல ஏங்க, நேத்து பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வச்ச மாதிரி நீ பேசுற. அவங்க ஆட்சியில பண்ண அநியாயமும் அக்கறமும் கணக்குல அடங்காது. நீ வந்து அந்த ஆட்சி விளம்பர செலவு பாரு, விளம்பர செலவு, கத்திரிக்காய் செலவு, விளம்பர செலவு அந்த ஆட்சியில எவ்வளவு நீ யாரு சொன்னா? போய் முதல் ஆடிட்டர் ஜெனரல்கிட்ட கேட்டா தெரியும் எவ்வளவுன்னு கேளுங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்பவே அதிகம். 3 ஆண்டு ஒரு விழா பார்த்தங்க, ஒரு 5 பையங்க இப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்கி வச்சுக்கிறாங்க, அடுத்தாப்புல வராங்க, அப்படி கொடுக்குறாங்க. ஏங்க கொஞ்சம் மறைச்சாவது செய்யணும்ல, அப்படியே வாங்கி அப்படியே அடுத்த ஆளு கொடுக்குறாங்க, அப்படியே வாங்கி 300 பயனாளர்கள் பாத்துங்க. அது பழைய வீடியோ தாங்கய்யா, ஆனா நம்ம கலகாட்சியில நடந்தது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அது என்ன காரணம் தெரியுமா? எல்லாத்தையும் அள்ளி கொண்டுட்டு வந்து டேபிள்ல வச்சு 10 பேர் மேடையில வராங்க, கொடுக்க இயலாது. ஆகையினால மேடையில ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் 10 பேருக்கு 10 பை வைக்க முடியாது. அதெல்லாம் நாங்க இதுக்கு பாக்கலங்க, அந்த வீடியோவை நான் பாக்கல, நான் உண்மையை சொல்றேன். பாக்கலங்க. ஆனா அதுக்குள்ள விளக்கம் கொடுக்கறீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க. நாங்க சீமான விஜயலட்சுமி ஒன்னா சேர்ந்து படத்தை பார்க்காத நீங்க படத்த மாதிரி கதை விடுறீங்கல்ல. நாங்க என்ன லைட்டை போட்டுக்கிட்டா பாப்போம், விளக்கு வச்சுட்டு. அப்ப அதை மட்டும் எப்படி பேசுறீங்க? அந்த பொண்ணு சொல்றான்ல, சொன்னா நம்பிடுவீங்களா? உடம்பப்பட்டவர் இவரு உடம்பப்பட்டவர் 3 பை தான் இவர் சொல்றாரு, அதை நம்புங்க. சரி நம்பிட்டோம். அப்படி வாங்க வழிக்கு. ஏன் 3 பை, ஏன் 10 பைகள் இல்லை? கண்ண பயனாளிகளுக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னு பயனாளிகள்கிட்ட கேட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். நாங்க போய் கேட்க மாட்டோம் தைரியத்துல, நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. காது கண்ண பாரு, எந்த ஒரு பயனாளிக்கும் 10 ரூபா காசு கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்கலைன்னா எங்களை கேவலப்படுத்தி மந்தையில் பேசிடுவான். அதனால எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர்ந்துரும். அதெல்லாம் தவறு நடக்காது. சரிங்க, இப்போ அதை நீங்க டாபிக்ல ஒரு விஷயம் புரியுமா? போன மாசம் ரேஷன்ல பொருள் வாங்காதவங்களுக்கு கூட இன்னைக்கு வரையும் கொடுக்குறோம். இன்னைக்கு வரையும் அந்த ரேஷன்ல பொருள் கொடுக்குறோம். அது தெரியுமா உங்களுக்கு? அது இல்லைன்னு சொல்லுங்க. கேள்வியே வந்து பண்ணோம் சார், நீங்க சொல்லுங்க. அவங்களுடைய ஆட்சியினோட சிறப்புக்கு அவங்க போயிட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, விளம்பரத்துக்கு இவ்வளவு செலவு தேவையா? அதான் ரேஷன் கடையை பத்தி சொல்றாருல, கை ரேகை வச்சிருக்கோம், கால் ரேகை வைக்கிறோம், 1% கூட
இதில் ஊழல் நடக்காதுன்றாங்கல்ல, ரேஷன் அரிசி அங்கங்கே பிடிப்படுது இல்லை? ஆமா, கேரளாவுக்கு கடத்துறதெல்லாம் எப்படி பிடிப்படுது? விஞ்ஞானமா அவங்க டெவலப் ஆயிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி நினைக்கிறேன். எப்படி பிடிப்படுது? நல்லா உங்க சொந்தக்காரங்க தானே அதிகமா வேலை பார்க்குறாங்க, அவங்க தப்பு பண்ணுவானுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன் சார். போட வேண்டிய பார்சல். ஐயா திராவிட முதல்வரே, எல்லா ரேகையும் இது ஒண்ணு வச்சிருவானுங்க. ஆமா, ஒரே ரேகைய 10 இதுல அது எப்படி அது அக்செப்ட் ஆகும்? இந்த மோடி பண்ணார்ல, ஒரு மொபைல் நம்பர்ல மெடிக்கல் இது போட்டு எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கன்னு வந்து புரியலங்க, தெளிவா சொல்லுங்க. இன்சூரன்ஸ்ல கிளைம்ல செத்து போனவன் பேர்ல உயிரோட இருக்கவன் பேர்ல ஒரு மொபைல் நம்பர்ல மோடி பண்ணாரா? மோடி பண்ணாருன்னா நான் என்ன சொல்றேன், அவருடைய கவர்மெண்ட் பண்ணிச்சு. நீ ஏன் அண்டான திருநானா, ஏன் அவன் அண்டான திருநானே? இது எப்படி சரியா இருக்கும்? இது சரியான கேள்வி. இந்த பாரு, இல்ல நீங்க ரேஷன் கடையில இவ்வளவு பண்ணிருக்கீங்க, நீங்க அவங்க அதுல உள்ள ஒரு ரேஷன் கடையில ஐயா நீ குண்டான திருநானே வந்து சட்டங்களை போட்டு தான் இருக்குது. அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி திருடர்கள் திருடிட்டு சட்டம் போடும்போது ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கீங்களா? சட்டம் இது ஓட்டை இது பார்த்து உள்ள பக்கமா போங்க.